வெல்கம் டு Veetu Chefcooking சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைச்சுவிட்ட சாம்பார். மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நல்லா அரைச்சி எப்படி டேஸ்ட்டாக வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 125 கிராம் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். இது 1 கிளாஸ் துவரம்பருப்பு. இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு வடை சட்டி எடுத்து நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வதக்கிக்கிறேன். லைட்டாக அது கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். வாசனை வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது வந்து கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவையில்லை. நமக்கு வறுக்கும் போதே வாசனை வந்துடும். வாசனை வந்த உடனே நம்ம இந்த கொரியாண்டர் சீட்ஸை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை இந்த ஆயிலில் போட்டால் இந்த ரொம்ப ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்லேயே வந்து டக்குன்னு ஹீட் ஆகிடும். சீரகம் நல்லா வாசனை வந்துடும். வாசனை வந்ததும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு வந்து வறுக்கும் போதே லைட்டாக வாசனை வந்துடும். ஸோ வாசனை வந்த உடனே டக்கு நம்ம இந்த மிளகு எடுத்து ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம லைட்டாக வறுக்கும் போதே கலர் சேஞ்ச் ஆகுதும். ஏன்னா ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது இல்லையா, அதனால். ஸோ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக உடனே நம்ம வந்து மாற்றிக்கலாம். வெந்தய வாசமும் வரும், கலரும் சேஞ்ச் ஆகும். இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்து வறுத்துக்கோங்க. லைட்டாக ரோஸ்டாகி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து நெடி வரும், அதுக்காக நான் முழுசாக போட்டிருக்கேன். இப்போது 1/4 மூடி தேங்காய் அதை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நாம் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். அந்த வந்து ஒட்டுறது கம்மியாயிடும். அதே மாதிரி தேங்காயோட வாசனையும் வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதை நம்ம நல்லா சாஃப்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம்லாம் போட போகிறோம். கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம சீரகம் போடுறோம். சீரகம் போட்டுட்டு சீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிடும். நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஸோ நல்லா நம்ம எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் முழுசாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம், முழுசாகவும் போட்டுக்கலாம். முழுசாக போட்டால் இன்னும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 வரமிளகாய் நல்லா வந்து தாளிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்ல எதுவுமே தேவையில்லை, ஓரளவுக்கு வணங்கினா போதும். ஏன்னா கொதிக்கும் போது நமக்கு சாஃப்டாக இருக்கும், அதுக்காக. ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் நல்லா வெங்காயம் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌனில் ஆக தேவையில்லை. ஏன்னா வெங்காயம் சாப்பிடும்போது முழுசாக சாஃப்டாக இருக்கணும், அதுக்காக. ஸோ இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளின்னு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை வந்து பருப்போடு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பியூரியாக எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் பீஸாக இருக்காமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்படி இருந்தால் யாரும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, அதுக்காக நான் பியூரியாக எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய், மாங்காய், பூசணிக்காய், பீன்ஸ், கேரட் எந்த வெஜிடபிள் போட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரே காய் முருங்கைக்காய் 4 எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம நல்லா கிளறி விட்டு இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ காய் வேக வைக்கும் போது உப்பு போட்டால் அந்த காயில் வந்து உப்பு மசாலா எல்லாம் இறங்கும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். இப்போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த காய் வேக வைக்கிறதுக்காக நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். முருங்கைக்காய் வேகிறதுக்கு மினிமம் 20 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். நல்லா வேக வச்சு சாஃப்ட் ஆகிறதுக்கு 20 மினிட்ஸ் வேணும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேஸ்ட்டும் இப்போவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள்,
லைட்டாக கொதி வந்துச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க வாட்டர் இருக்குது இல்லையா, மசாலாவோட வாட்டர், அதையும் நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த குழம்ப. ஸோ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சு வரணும், காய் வேகணும், பச்சை வாசனையும் போகணும். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை அந்த எல்லாமே போயிட்டு காயும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகிருக்கும் இந்த காய் வேகிறதுக்கு. மசாலா போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நீங்கள் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? புளியை முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா காய் வேகாது. அதனால் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா தான் புளி ஆட் பண்ணணும். ஒரு சின்ன லெமன் சைஸ் நான் வந்துட்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியோட வாட்டரை வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ புளியோட ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ணணும். நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோலே அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டேன். அந்த பருப்பு ஃபுல்லாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு போட்ட உடனே நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். ஸோ பருப்பு எல்லாமே கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஏன்னா எல்லாமே வெந்துருச்சு. ஸோ அந்த பருப்பு சாம்பார் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக அப்படியே விட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வெல்லம் வந்து உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ கொஞ்சோண்டு மட்டும் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. ஸோ பாருங்கள், நல்ல கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நான் இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் மண் சட்டி அப்படிங்கிறதுனால அது வந்து கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள், சாம்பார் பாருங்கள் சூப்பராக கொஞ்சம் கெட்டியாகவும் கொஞ்சம் வாட்டரியாகவும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி சாம்பார் வந்து மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நீங்கள் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.